அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிறது ஒரு முக்கியமான வலைப்பதிவு. இதுவரைக்கும் இந்தியாவில் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பதிவாயிருக்கு. இப்படி பதிவான நிறுவனங்கள் வருஷம் ஆர்ஓசி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இப்போ நார்மலாக நான் ஒரு கம்பெனிக்கிட்ட போயிட்டு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிட்டீங்க கேட்டேன் அப்படின்னா, பண்ணியாச்சு, ஐடி ரிட்டர்ன் தானே பண்ணியாச்சுன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னு சொல்லுவாங்க. எப்படி நீங்கள் ஒரு ஐடி ரிட்டர்ன் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறீங்களோ அதே மாதிரி வருஷம் ஆர்ஓசி ரிட்டர்ன் பண்ணுறதும் கட்டாயம். சில பேர் சொல்லுவாங்க, நான் பிஸ்னஸே பண்ணுறதில்ல, நான் ஃபைலிங் பண்ணணுமா அப்படின்ட்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ணலை அப்படின்னாலும் நில் ரிட்டர்னாவது கண்டிப்பாக ஃபைல் பண்ணணும். அப்போது வருஷம் ஆர்ஓசி ரிட்டர்ன் நீங்கள் பண்ணுறது கட்டாயமான ஒரு விஷயம். ஒருவேளை நீங்கள் இப்படி ஆர்ஓசி ரிட்டர்ன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா என்ன பின் விளைவுகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 200 ரூபா விதத்தில் டிலே ஃபைலிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அப்போது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஃபைலிங் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா 365 நாளுக்கு 73,000 ரூபா ஃபைன் அமௌண்ட் மட்டுமே வரும். இதாவது டிலே ஃபீஸ் மட்டும் 73,000 வரும். நீங்கள் ஒரு 2 வருஷம் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா முதல் வருஷத்துக்கான 365 நாள், அடுத்த வருஷத்துக்கான 365 நாள், மொத்தம் 730 நாளைக்கு 1,40,000 ரூபா ஃபைன் அமௌண்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் போடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயரோட ஃபைலிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 73,000 ரூபா. அதாவது 2 வருஷத்துக்கு நீங்கள் ஃபைலிங் பண்ணாமல் விட்டீங்கன்னா டிலே ஃபீஸ் மட்டுமே 2,19,000 ரூபா வரைக்கும் பெனால்ட்டி வருது. இப்படி 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு கூடி ஃபைலிங் பண்ணாமல் நிறுவனங்கள் இருக்குது. லட்சக்கணக்கில் பெனால்ட்டி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாருமே மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் MCA மினிஸ்ட்ரி கிட்ட ரிக்வெஸ்ட் வச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய நிறுவனத்தை மறுபடியும் மீட் எடுத்து நடத்தணும்னு ஆசைப்படுறோம். பட் பெனால்ட்டி அமௌண்ட் ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் பெனால்ட்டி ஏதாவது கம்மி பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய கம்பெனியை நாங்கள் எடுத்து நடத்துறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போது MCA அதை கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்கீம் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்கீமு 10 வருஷத்துக்கு முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஒரு வாட்டி. மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு இப்போ ஒரு வாட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அடுத்து 10 வருஷத்துக்கு நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். சரி, அப்படி இந்த ஸ்கீமில் என்னதான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய நிறுவனங்கள் காரணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஃபைலிங் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா டிலே ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகுது. அப்போது ஒரு நிறுவனம் டிலே ஃபீஸ் அப்ளிகபிள் ஆகக்கூடிய ஒரு நிறுவனம் நீங்கள் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி உங்களுடைய கம்பெனியை மீட்டெடுத்து மறுபடியும் லைவ்ல கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மொத்த டிலே ஃபீஸில் 90% வேவ் ஆஃப் பண்ணுறோம், 10% மட்டும் பே பண்ணுங்க போதும் அப்படின்றாங்க. அதாவது நான் சொன்ன உதாரணத்திலேயே ஒரு நிறுவனமானது 2,19,000 ரூபா பெனால்ட்டி கட்ட வேண்டிய இடத்துல 90% வேவ் ஆஃப் பண்ணிட்டு 10% மட்டும், அதாவது 21,900, அதாவது 2,19,000 கட்ட வேண்டிய இடத்துல 21,900 மட்டும் பே பண்ணிட்டு கம்பெனியை நீங்கள் ரிவைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் இப்போ தவற விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு தான் வரும். அதனால் உடனடியாக இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்களுடைய விட்டு போன வருஷத்துக்கெல்லாம் ஆடிட் ரிப்போர்ட் ரெடியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ரெடியாக இல்லை அப்படின்னா உடனடியாக ரெடி பண்ண சொல்லிட்டு அது ஃபைலிங்காக அனுப்புங்க. இது எப்போக்குள்ளே ஃபைல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15ஆம் தேதி 2026க்குள்ளே நீங்கள் ஃபைலிங் முடிக்கணும். ஒருவேளை இந்த டியூரேஷனுக்குள்ளே உங்களால் ஃபைலிங் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் மறுபடியும் பழைய பெனால்ட்டியானது அப்ளிகபிள் ஆகிடும். இதில் முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபைலிங் பண்ணாமல் கம்பெனி அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கம்பெனியானது உயிரோடு தான் இருக்கும். அந்த கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும், நம்ம அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு நிறுவனமானது நீங்கள் ஃபைலிங் பண்ணாமல் டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நிறுவனம் மட்டும் டிஃபால்ட் ஆகாது, அந்த நிறுவனத்தை சார்ந்த இயக்குனர்களும் டிஃபால்ட் ஆவாங்க. எல்லா நிறுவனங்கள் பதிவு பண்ணும்போதும் இயக்குனர்கள் எல்லாருமே அவங்களுடைய பேன் நம்பர், ஆதார் நம்பர்லாம் கொடுத்து தான் கம்பெனி பதிவு பண்ணுறீங்க. அப்போ அந்த கம்பெனி டிஃபால்ட் ஆகிடுச்சுன்னா அதோட லிங்காக இருக்கக்கூடிய டேரக்டர்ஸும் டிஃபால்ட் லிஸ்ட்டில் வந்துடுவாங்க. நாளைக்கு அந்த டேரக்டர்ஸ் லோன் வாங்க போகிறாங்கன்னா சிபில் அது அடி வாங்கும். புதுசாக நிறுவனங்கள் ஆரம்பிக்கணும்னா அந்த இடத்துல டிஃபால்ட் காட்டும். அந்த நிறுவனங்களை சார்ந்த இயக்குனர்களையும் இந்த டிஃபால்ட் பாதிக்கும். அப்போது உங்களுடைய டிஃபால்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னாலும் இந்த விஷயத்தை நீங்கள் உடனடியாக பண்ணணும். இப்படி உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கிட்ட ஃபோன் பண்ணி விட்டு போன வருஷத்துக்கெல்லாம் ஆடிட் ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது, உங்களுடைய நிறுவனத்திற்கு நான் ஆர்ஓசி ஃபைலிங் பண்ணுறதா இருக்குது அப்படின்னா
உங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட்ஸை எனக்கு அனுப்புங்க. உங்களுக்கு இந்த ஃபைலிங்கை நான் முடிச்சு கொடுத்துருவேன். உங்களுடைய நிறுவனத்திற்கு இன்னொரு சிஎஸ் ஆர்ஓசி ஃபைலிங்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவருக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்புங்க. இந்த மாதிரி சிஎல்எஸ்எஸ் ஸ்கீம் கடியில் என்னுடைய ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. அவங்க உங்களுக்கு இந்த ஃபைலிங்கை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபைல் பண்ணுறதுக்கு உங்கள் சைட்லேருந்து எனக்கு ஆடிட் ரிப்போர்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பணும். அந்த ஆடிட் ரிப்போர்ட் அனுப்புறதுக்கான இறுதி நாள் இந்த மாதம் மார்ச் 31 அனுப்புங்க. அப்போ தான் நம்ம லாஸ்ட் மினிட்குள்ளே வச்சுக்காம ஃபைலிங்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக முடிக்க முடியும். கடைசி நேரத்தில் டேரக்டர்ஸோட டிஜிட்டல் சிக்னேச்சர் எக்ஸ்பைரியாக இருக்கலாம், டின் நம்பர் எக்ஸ்பைரியாக இருக்கலாம், வெப்சைட் ஒழுங்காக வேலை பார்க்காது, பல விஷயங்கள் ஆகும். அதனால் எந்த விஷயத்தையுமே கடைசி வரைக்கும் வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போதே உடனடியாக உங்கள் கம்பெனியை ரிவைவ் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கோங்க. அப்போது உங்களுடைய ஆடிட் ரிப்போர்ட் எல்லாமே இந்த மாதம் மார்ச் 31 எனக்கு அனுப்புங்க. எந்தெந்த வருஷத்துக்கெல்லாம் விட்டு போயிருக்கோ எல்லா வருஷத்துக்கானதும் அனுப்புங்க. வெறும் 10% பெனால்ட்டி கட்டி உங்களோட கம்பெனியை நீங்கள் ரிவைவ் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்க. நன்றி.